குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் மேக்ஸ். நம்ம கவர்மெண்ட்டில் இந்த வருஷம் 10th படிக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இந்த வருஷம் 10th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு புது எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்சிஎம்டிஎஸ்சி, தமிழ்நாடு முதலமைச்சரோட திறனாய்வு தேர்வு. சரியா? இது யார் எழுதலாம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுதலாம். எப்போ வைக்க போகிறாங்க அப்படின்னா, ஜனவரி 25 இந்த எக்ஸாம் வைக்க போகிறாங்க. எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே 11th ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. நமக்கு 10th இந்த வருஷம் புதுசாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 1000 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதில் 500 பேர் பாய்ஸ் அண்ட் 500 பேர் கேர்ள்ஸ் அந்த மாதிரி எடுக்க போகிறாங்க. இது ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, மாதத்திற்கு 1000 ரூபா அப்படிங்கிற கணக்கில் ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இது எப்போ வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் டிகிரி படிக்கிற வரைக்கும் இந்த அமௌண்ட் வந்து கண்டினியூஸாக கொடுப்பாங்க. சரியா? இதில் என்ன சிலபஸ் அப்படின்னா, நீங்கள் 9th and 10th படிக்கக்கூடிய மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. இதில் 2 டைப் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கும். அது பேப்பர் 1, பேப்பர் 2 அந்த மாதிரி எக்ஸாம் வைப்பாங்க. பேப்பர் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸ் மட்டுமே வரக்கூடியது. அதில் பொதுவாக நீங்கள் படித்த 9th 10th மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் வரும். அப்புறம் மேட் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரஸ்ட்டு எக்ஸாம், என்எம்எஸ் எக்ஸாம்லாம் எழுத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு அதில் வரும். பேப்பர் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு சயின்ஸும் சோஷியலும். இதிலேருந்து மொத்தம் 60 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஃபஸ்ட் பேப்பர் காலையில் 10லேருந்து 12 மணி வரைக்கும். செகண்ட் பேப்பர் வந்து மதியம் 2 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 25 இந்த எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ்ட்டை சொன்னால் போதும். அவங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணி ஹெச்எம்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஒரு 50 ரூபா இதுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. எப்போக்குள்ள இது ஒப்படைக்கணும் அப்படின்னா, டிசம்பர் 9 தேதிக்குள்ளே இதுக்கு இந்த ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து இன்னும் மாடல் கொஸ்டின்ஸ் எதுவும் நமக்கு வரலை. சப்போஸ் வந்தால் நம்ம இந்த சேனல்லே நான் அதை அப்லோட் பண்ணுவேன். அதனால் சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.